அப்படின்னு முந்திய பானுவில் இந்து அதாவது சந்திரன் வந்து உனக்கு எல்லா உண்மைகளையும் உணர்த்தி விடும் அப்படின்றத அதோட செய்முறைகளை நமக்கு நாம செய்யக்கூடிய முறைகளுக்கே இந்துதான் மூலமாக இருக்க போகின்றதுன்னு சொல்றாரு. இந்த இந்துவை வைத்துதான் நீ பல முறைகளை செய்ய போகின்றாய். இது எப்படி வருதுன்னு பாருங்க. நம்மளுடைய மதம், அதாவது நம்மளுடைய இந்து என்ற அடையாளத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடியது இந்துவின் சார்ந்து இந்த சூரிய சந்திரனுடைய கருது அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு உண்மைகளையும் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றோம் அப்படின்றது வெளிவரும். அதுபோல சங்க காலத்தில் கனிமேதாவியார் வந்து தமது திணைமாலையில 150 ஒரு பாட்டு பாடுறாரு. முன்னீர இந்து உருவின் மாந்தி இருங்கொண முந்து உருவின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்து அப்படின்ற சொல் வந்து நமக்கு புதிது அல்ல. அதுவும் தென்னிந்தியாவில தான் இந்து என்ற சொல் நேரடியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதை நான் முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். இந்து என்ற சொல் தென்னிந்தியாவில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் வட இந்தியர்களுக்கு கூட இந்து என்ற சொல்லுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கின்றார்கள். அப்போ இந்தின் கருவண்ணம் கொண்டன்று எழில்வானம் இந்து என்பவர் நிலவை ஒளித்த கருவண்ணம் கொண்டன்று எழில்வானம் என்பார். இப்ப இந்து என்ற அந்த சொல்லுக்கு பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த உண்மை நம்மளிடையே இருக்கு. இதெல்லாம் எத்தனை காலத்துல இருக்கும்? இதெல்லாம் பேசுறது பாருங்க. நம்ம வந்து இன்றைக்கு அந்த அல்பிருனி காலத்தை பத்தி பேசலாம். அல்பிருனி காலம் 11வது நூற்றாண்டு. இதெல்லாம் பேசக்கூடியது நம்ம 2000 ஆண்டுகளுக்கு பிசிக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய சொற்கள் வந்து சொல்லப்பட்டு விட்டது. சரி, அடுத்தது இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி பார்த்து விடுவோம். அதாவது இந்த தமிழ் ஆகம முறையினை நாம சிந்திக்கும் பொழுது ஆகம ஏரண அறிவியல் இந்த சொல் வந்து இந்து என்ற சொல் வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்த நுட்பமான உண்மையினை விளக்கும் ஒரு பொருளுடையதாக இருக்கின்றது. இதை வந்து நாம வந்து தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இதனுடைய ஆழம் நமக்கு தெளிவாகும். தன்னழல் சந்திரனையும் ஒன்னழல் சூரியனையும் கனல் அழல் அக்னியும். ஐயா, நம்மளுடைய பல சொற்கள், பல்லாயிரம் சொற்களை வந்து நம்ம வந்து இரவலாக மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு இன்றைக்கு நாம வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இக்னைட் அக்னி, அக்கி என்ற அந்த இக்னி, அத இக்னிஸ் அப்படின்றத இதெல்லாம் வந்து அக்கி. அந்த அக்கின்ற தீயின்றது சொல்லே வந்து தமிழ் சொல். அக்கி வழிபடும் மரபு. நம்மளுடைய மரபு வந்து அழல் ஒளி ஊட்டும் மரபு. இப்ப பாத்தீங்கன்னா இருள் சேர் இருவினையும் இருளை அகற்றும் திருநிலை. அப்போ எந்த மனிதர்களாலும் தோற்றுவிக்கப்படாதது, அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். இப்ப நம்ம பேசக்கூடியது வந்து இந்த மரபில் என்றைக்கு வந்து இருளை நீக்கி ஒளி சுடர்கின்றதோ கண்கள் பார்க்கின்றன, அறிவு சுடர்கின்றது. ஆகவே என்றைக்கு அறிவு சுடர்கின்றதோ அங்கே உண்மை விளக்கமாகின்றது. அது யாராலும் காட்டப்படவில்லை. எங்கு ஒளி வெளிப்படுகின்றதோ அன்றே எனது அறிவும் துளங்குகின்றது அப்படின்ற பொருள் விளக்கம் நமக்கு கிடைக்குது. The tradition of the cold heat glowing moon, bright heat glowing sun, intense heat glowing Agni. Worship was not originated by any human beings, but naturally developed as a form of God worship among the Tamils. இதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது வந்து யாராலும் இல்லை. என்னைக்கு அக்னின்ற அந்த அண்டம் பிறந்ததோ, என்றைக்கு அந்த அண்டம் பிறந்து ஒளி நின்று ஒளியால் உருவாக்கப்பட்டு ஒளியால் இன்று உயிர்கள் தோன்றி அந்த ஒளியின் விளக்கமாக அறிவே துளங்கும் பொழுது, அந்த அறிவு அதை உணரும் பொழுது அன்றே அந்த உருபொருள் என்ற அந்த உயிரின் இறைவனுடைய நிலையை உணரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக மனிதர்கள் தோன்றிவிட்டார்கள். ஆகவே அதுவே எனது மதம் அப்படின்னு இது சொல்லுது. அருட்பேராளர் மாணிக்க வாசகர் சொல்றாரு, இருச்சுடர் கடவுள். கடவுள்ன்ற வார்த்தையே இருச்சுடர் தான்ப்பா. சந்திரனும் சூரியனும் சேர்ந்த இருச்சுடர் தான் என்னுடைய கடவுளாக இருக்கின்றார். அந்த ஒளியின் விளக்கம் தான் கடவுள். அந்த கடவுளை நான் உணர்கின்றேன். எனது அறிவு எங்க துளங்குது? ஒரு பொருளை பார்க்கிற அது இருக்குன்னு சொல்றதுக்கு முதல்ல எனக்கு இருள் நீங்கணும். அந்த இருளை வந்து புறத்திலும் அகத்திலும் நீக்கக்கூடிய அந்த நீக்கி எனக்கு வந்து தெளிவை தரக்கூடிய ஒரு உண்மை இருக்குமானால் அதுதான் எனக்கு இறை பொருள். இறைவன் நம்மோடு அப்படித்தான் உணர்த்துகின்றான். இறைவன் அப்படிதான் நம்மோடு உறவாடுகின்றார். அதுதான் முன்பே சொன்னேன். இறைவனுடைய மொழி 2.
ஒன்று இயற்கை, மற்றொன்று காலம். அதுபோலதான் ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, அந்தி சேயொளி முச்சுடர் முக்கணம், 3 கண்கள் உடையவர் முச்சுடர் கண்ணன். தக்கையாகபரணியில சொல்றாரு. அதுதான் தணல். இங்க சூரியனும் சந்திரனும் தணலாக இருக்கும் பொழுது அங்க கனலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒளியும் இருக்கு. இதுல ஒரு அழகு என்னன்னா, உலகத்துல 3 ஒளி நிலைகள் இருக்கின்றது, சூடு நிலை இருக்கின்றது, தட்பத்திலையும் வெப்பத்திலையும். அந்த தட்பம் என்பதிலேயே ஒரு வெப்பம் இருக்கின்றது. ஆனா அந்த வெப்பம் குளுமையினுடைய சார்புடையதாகவும், குளுமையால் ஈர்க்கப்பட்ட அது குளுமையாக இருக்கக்கூடிய தன்னல் சந்திரனையும், ஒன்னல் சூரியன், இது எவ்வளவு பெரிய ஆய்வு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு தனி பகுதி வேண்டும். அறிவியலை பிறகு பேசுவோம். தன்னலல் அக்னி என்பதை பார்க்கின்றோம். கனலல்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எடுத்துக்காட்டாக இங்க அக்கி, அங்கி, அக்கி, அக்கினி, அகைத்தல், இக்னாய், இதுதான் இக்னீஸ் அப்படின்னு. இதெல்லாம் தமிழ் சொல். தீ, வெப்பம். பிறகு பேசுவோம். எவ்வளவு தமிழ் சொற்களை நம்ம கொடுத்திருக்கோம்னு பிறகு பார்ப்போம். சரி, இப்ப இன்னொரு